மனசு சரி பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அந்த பேசிக்கலாகவே ஃபவுண்டேஷனே தப்பு. அதே மாதிரி நீங்கள் மனதில் உறுதி வேண்டும்னுட்டு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நாம் மனதில் உறுதி வேண்டாம்னுட்டு சொல்லி ஒரு புக்கு போட்டிருக்கோம். இப்படி எல்லாமே என்னன்னு சொன்னால் பார்த்தா ஏதோ உள்டாவாக இருக்கிற மாதிரி தருது. ஆனால் உண்மையில் நீங்கள் அந்த உண்மையை அணுகுனீங்கன்னு சொன்னால் நாம் சொல்கிறதான் கரெக்டுன்னு தெரியும். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த மனம் செம்மையாகிற வரைக்கும் மந்திரம் ஜபிக்கத்தான் செய்யணும்பாங்க. இப்போ நாம் என்ன மனசு சரியே பண்ணாதேன்னு சொல்லிடுறோம். மனசு சரி பண்ணணுன்னா தான் மந்திரத்தை ஜபிக்கணும். மனசு சரி பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அந்த பேசிக்கலாகவே ஃபவுண்டேஷனே தப்பு. அதே மாதிரி நீங்கள் மனதில் உறுதி வேண்டும்னுட்டு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நாம் மனதில் உறுதி வேண்டாம்னுட்டு சொல்லி ஒரு புக்கு போட்டிருக்கோம். இப்படி எல்லாமே என்னென்னு சொன்னால் பார்த்தா ஏதோ உள்டாவாக இருக்கிற மாதிரி தருது. ஆனால் உண்மையில் நீங்கள் அந்த உண்மையை அணுகுனீங்கன்னு சொன்னால் நாம் சொல்கிறதான் கரெக்டுன்னு தெரியும். அதனால் இதை கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதில் மனசுன்னா என்ன, அறிவுன்னா என்னன்னு ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அவங்க அறிவுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் மனசுக்கு சொல்லிடுறாங்க, மனசுக்கு சொல்ல வேண்டியது அறிவுக்கு சொல்லிடுறாங்க. மனசே அறிவையும் பிரித்தே சொல்லவே இல்லை, தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் நாமளும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையே தப்பு தப்பாக போயிடும். அதனால் நம்ம புரிய வேண்டியதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரே நாளில் முடியாது, கொஞ்சம் அப்படியே உங்களுக்குள்ளே எல்லாமே சீட்டிங் ஆகிருக்கும். அது மெல்ல தான் அரேஞ்ச்மெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டீங்க, அது மெல்ல மெல்ல நீங்கள் அசை போட்டு அதை அசிமுலேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் உங்கள் சொந்த காலிலே நடக்கலாம். உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நீங்களே உங்களுக்கே ஒளி விளக்காக மாறிடுவீங்க. யாருமே உங்களுக்கு வழி நடத்த வேண்டியதில்லை. எது சரி எது தப்புங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் நம்ம வாழ்க்கையே வேறொரு பரிமாணத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு போயிடுவோம். அதனால் நீங்கள் எல்லாருமே இதில் இன்னும் கொஞ்சம் அக்கறை பண்ணணும். நீங்கள் அன்றைக்கி முகாமல் கலந்துக்கிட்டது மட்டும் காணாது, அதை நீங்கள் உங்களுக்குள்ளே அசிமுலேட் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுங்க. இப்போ நிறைய நம்ம ப்ரோக்ராம்ஸ் ஐயா கூட சொன்னாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூவாக இருக்குன்னுட்டு அதிலலாம் கலந்துக்கிடுங்க. டெய்லி ஜூம் மீட்டிங் இருக்குது. சும்மா காதில் விழுறதை கேட்டுக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களை ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்க இது எல்லாமே அசிமுலேட் ஆகும். அதனால் உங்கள் வாழ்க்கையே வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அதனால் இது நீங்கள் அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம சும்மா சொன்னது ஏதோ சும்மா விளம்பரப்படுத்துகிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே அது நீங்களே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உண்மைதாங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம சொன்னோன்னா அது ஏதோ கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி சொல்கிறோமோ அந்த மாதிரி கூட ஒரு ஃபீலிங் கூட கிடைக்கும். ஆனால் ரியாலிட்டி அதுதான். ஏன்னா எல்லாமே உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துமே புதுசாக தோன்றின எல்லா கான்செப்டுமே முதல்ல ரொம்ப கேலிக்குள்ளான நிலையில் தான் இருந்திருக்கு. ஆனால் பிறகு கொண்டாடுற அளவுக்கு வந்திருக்கோம். புத்தரை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஒரு கள்ளத்துக்கு எறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம இது அந்த அளவுக்கு இல்லை. நம்ம இது ஆரம்பத்திலருந்தே அது கொஞ்சம் அப்ரூவல் ஆகி டெவலப் ஆகி தான் வந்திருக்கு. இப்போ மற்றவங்க பட்ட அளவில் கூட நம்ம சிரமப்படலை. நாம் அந்த அளவுக்கு சிரமப்படாமலே வந்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக என்னன்னு சொன்னால் இது எல்லாருக்குமே சேர வேண்டிய ஒன்று. ஒரு புதிய சகாப்தமே உருவாக போகுது. இப்போ நம்ம கிறிஸ்து பிறந்ததை வச்சு கிமு கிபின்னுட்டு பிரித்தாங்க. அதனால் இப்போ நம்ம கான்செப்டை இணைச்சி நம்ம அடுத்தாப்பில் இது ஒரு புது சகாப்தமாக மாறும். ஆன்மீகத்தை பொறுத்தளவில், வாழ்வியலை பொறுத்தளவுலே ஒரு புதிய சகாப்தத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ இதுதான் ஆரம்ப கட்டமாக தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக அது மாறும். ஆனால் அதே நேரத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டது எங்கேயுமே கிடைக்காத ஒரு அரிதான ஒன்றுங்கிறத மட்டும் நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அகத்தளவில் மனசளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஆனால் செயலளவில் புறத்தில் நமக்கு நிறைய வேலை இருக்குது. அப்போ புறத்தில் உள்ள வேலைகளை நம்ம எப்படி செய்யணுங்கிறது தான் என்ன சொன்னால் அதுதான் நம்ம கடமை. நமக்கு அதுதான் பாக்கி இருக்குது. அப்போ அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கர்மாங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு டாக் கொடுக்குறோம். இந்த கர்மாங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்மாவில் இருந்தால் நம்ம விதி எல்லாம் ஏற்படுது, நம்ம விதியை வெல்லணும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விதிப்படி விதியை வெல்லணும், விதியை வென்று நாம் சிறப்பாக வாழணுங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அது என்னன்னு சொன்னால்
நம்ம வாழ்க்கை முறையை எப்படியோ ஒரு நல்ல வகையில் அமைச்சுக்கிடணுங்கிறத ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் விதியை வெல்லணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கர்மா தியரினா என்ன, பாவ புண்ணியங்கள்னால் என்ன, இந்த மாதிரி இதுகளை பற்றியெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் நம்ம நல்ல காரியங்கள் பண்ணணும், நல்லதே செய்யணும், இப்படி இந்த மாதிரிலாம் நிறையா கான்செப்டெல்லாம் இருக்குது. இப்போ நல்லது பண்ணுறதுன்னா என்னங்கிறதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த மகாபாரத கதையில் ஒரு கதை, இந்த தர்மர், அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடக்குது. துரியோதனனுக்கும் நம்ம தர்மன் அந்த குரூப் பாண்டவர் பஞ்ச பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் இடையில் போர் நடக்கு. கடைசியில் அந்த மகாபாரத போரில் தர்மர் வெற்றி பெற்றுறாரு, பஞ்ச பாண்டவர்கள் வெற்றி பெற்றுறாங்க. இப்போ தர்மன் முடிசூட்டுறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த முடிசூட்டு விழாவும் போது தான தர்மங்கள் பண்ணுறான். தான தர்மங்கள்னு சொன்னால் யாருமே இந்த அளவுக்கு பண்ணலைன்னு சொல்கிற அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறான். அப்போ அவனுக்கே ஒரு கர்வம் ஏற்படுது, நம்ம யாருமே பண்ணாத ஒரு தான தர்மம் பண்ணிட்டோங்கிற ஒரு கர்வம் அவனுக்கு ஏற்படுது. அப்போ அவருக்கு ஏற்பட்ட கர்வத்தை இவர் கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிடுறார். அப்போ சரி, இவருக்கு கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணணும், கொஞ்சம் மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி நினச்சி அவரை நம்ம மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அந்த கிருஷ்ணர் தர்மரை கூட்டிகிட்டு போகிறார். மகாபலி சக்கரவர்த்தி ஏதோ பாதாள லோகத்தை ஆள்றான்ற மாதிரி கதை. அதனால் அங்கே போகிறாங்க, மகாபலி சக்கரவர்த்தியுடைய அரண்மனைக்கு போகிறாங்க. வாசலில் வாயில் காப்பாளன் நிற்கிறான். அவன்கிட்ட சொல்லி விடுறான், இப்படி தர்மன் வந்திருக்கிறாப்புல, உங்களை சந்திக்கணும்னு சொல்லி விடுறாப்புல. இப்போ இந்த வாயில் காப்பாளன் போய் மகாபலி சக்கரவர்த்திக்கிட்ட போய் இப்படி தர்மன் வந்திருக்கிறான், நம்ம பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போ மகாபலி சக்கரவர்த்தி அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கிட்ட அந்த வாயில் காப்பாளன் போய் சொல்கிறான், இப்படி தர்மன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு அரசர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு சொல்லி. அப்போ மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த தான தர்மம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒரு சண்டாளன், அந்த சண்டாளனாக வந்திருக்கான், அவனை நான் பார்க்குறதுக்கு தயாரில்லைன்னு. இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னடா தான தர்மம், நம்ம யாருமே பண்ணாத தான தர்மம் பண்ணிட்டோன்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்கிறோம், இப்போ தான தர்மம் பண்ணவனே சண்டாளன்னு சொல்லிட்டானே, இப்போ இவன் பெரிய தான தர்மத்துக்கு விரோதியாக இருப்பான் போல, தான தர்மம் பண்ணுறதே பிடிக்காத ஒரு மோசமானவனாக இருப்பான் போலையே, சரி அவனை நாமளும் பார்க்க வேண்டான்னு சொல்லி இவனும் திரும்பி போயிடுறான். போகிற வழியில் இவங்களுக்கு இந்த கிருஷ்ணருக்கும் தர்மருக்கும் தாகம் எடுக்குது. அப்போ ஒரு வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள அம்மா என்ன சொன்னால், தங்க செம்பில் கொண்டு தண்ணியை கொடுக்குது. இவங்க தண்ணியை குடிச்சிட்டு அந்த செம்பை திருப்பி கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன சொன்னால், இந்த செம்பத்திக்கு துறை போட்டுருது. அப்போ தர்மர் சொல்கிறாரியம்மா, இது சாதாரண செம்பில் தங்க செம்பு இல்லாமா, இதை நீ இப்படி தூர போடுறீங்களே, உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யாருக்காவது இல்லாதவங்ககிட்ட கொடுத்துடலாம்ல, இப்படி தூர போடலாமான்னு சொல்லி கேட்குறேன். அப்போ உங்களுக்கு வேணா நீங்கள் எடுத்துக்கிடுங்க, இங்கே இந்த இப்படி தர்மன் ஒரு சண்டாளன் ஆட்சி பண்ணுறானோ, அவன் ஆட்சியில் தான் இப்படி தான தர்மங்கள்லாம் பண்ணுவாங்களாம், இங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லோரும் வசதியாக இருக்கிறோம், யாருக்குமே எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வேணும்னா நீங்கள் பொறுக்கிட்டு போங்கன்னுட்டு அந்த அம்மா சொல்லிடுது. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், யாரும் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. எல்லாருமே நல்லா வாழ்ந்தோன்னு சொன்னால் யாருக்குமே கொடுக்க வேண்டியதில்லை. பிச்சைக்காரன் இருந்தால் தானே பிச்சை போட முடியும். பிச்சைக்காரனே இல்லாமல் எல்லாருமே நல்லா இருந்தானா ஏன் பிச்சை போடணும்? ஏன் தான தர்மம் பண்ணுறது ஒரு பிச்சை போடுறது தானே. யாருமே யாருக்கும் எந்த உதவியும் பண்ண தேவையில்லை, எல்லாருமே நல்லா இருந்தால் போதும். அப்போ இந்த நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சில கதைகள் அணுகுமுறைகள் இது எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்குறாங்க. இப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விதியை வெல்லணுங்கிறது நீங்கள் சர்வசாதாரணமாக கேள்விப்பட்டிருக்கோம். விதியை வெல்றதுக்குன்னு சொல்லி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இந்த நாரதர் கதை ஒன்று உண்டு. இந்த எல்லாருக்கும் பக்தர்கள் இருக்கிற மாதிரி இந்த நாரதருக்கும் ஒரு பக்தர், அவர் நாரதரே குருவாக நினச்சி வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த நாரதர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் தன்னுடைய பக்தருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார். இப்படி நம்மளே நினச்சி நம்மளே வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான், சரி அவனுக்கு கொஞ்சம் அனுக்கிரகம் பண்ணுவோன்னு சொல்லி அந்த பக்தருடைய வீட்டுக்கு நாரதர் போகிறார். அந்த பக்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம குருநாதரே வந்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு விருந்தெல்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் என்னன்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு சொத்தே ஒரு பசுமாடும் கன்னிக்குட்டியும் தான். அந்த பசுமாட்டில் பாலை கறந்து அதில் என்ன வருமானம் கிடைக்குமோ அதை வச்சு தான் சின்ன கஷ்ட ஜீவனம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த நாரதருக்கு என்னன்னு சொன்னால், நம்ம பக்தனுக்கு கொஞ்சம் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தா பரவாயில்லையேன்னு சொல்லி நினைக்கிறாரு. நினச்சி அவர் என்னன்னு சொன்னால், இந்திரன்ட்ட போய் முறையிடுறார், இப்படி என்னுடைய பக்தன் ஒரு பசுமாட்டையும் கன்னிக்குட்டியும் வச்சு தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுப்பான்னு சொல்லி கேட்குறான்.
அப்போ இந்திரன் என்ன சொல்லிடுறான், அவன் ஒரு பசுமாட்டையும் கண்ணுக்கிட்டையும் வச்சு பிழைக்கணும்னே அவன் தலையெழுத்து, அதை மாத்திரக்கு என்னாலலாம் முடியாது, அவன் விதி அப்படித்தான் நீட்டு சொல்லி முடிச்சிடுறான். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சரியப்பா அவன் தலையெழுத்து அப்படி இருந்துட்டு போகலாம், நான் உன்னை தேடி வந்துட்டேன், எனக்காகவாவது என்னுடைய பக்தனுக்கு நீ கொஞ்சம் உதவி பண்ணி கொடுன்னு கேட்குறான். யாருக்கும் எந்த இதுவும் பண்ண முடியாது, விதிப்படி தான் நடக்கும்னுட்டு சொல்லி முடிச்சிடுறான். அப்போது நாரதர் திரும்பி வந்துடுறாரு. வந்துட்டு அந்த பக்தன்கிட்ட கேட்குறான், உனக்கு என்னப்பா வருமானம் வரும் ஒரு நாளைக்குன்னு கேட்குறாரு. என்ன பால் மாடு, நான் இந்த ஒரு பசு மாடை வச்சு தான் பால் கறந்துக்கிட்டு இருக்கேன், பால் கறந்தான்னு சொன்னால் ஒரு 500 கிடைக்கும். இந்த 500 வந்து அந்த மாட்டுக்கு தீவனமே ஒரு 300 போயிடும். அது போக மீதி இருக்க 200 வச்சு தான் குடும்ப செலவெல்லாம் பார்க்கணும். இப்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நம்ம சொல்கிறோம். சரி, நீ பாலை கறந்து விற்றா உனக்கு 500 கிடைக்கும், இந்த மாட்டை விற்றா எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாரு. மாட்டை விற்றா 10,000 கிடைக்கும். சரி, அப்போ 500 பெருசா 10,000 பெருசா, வா மாட்டை ஓட்டிட்டு வா அன்னைக்கு விற்றுடலான்னுட்டு சொல்லி 2 பேரும் மாட்டை ஓட்டிட்டு சந்தையில் கொண்டு 10,000 விற்றுறாங்க. இந்த பக்தனுக்கு ஒன்றும் ஓடலை. இப்போ இன்னைக்கு மாட்டை விற்றுட்டோன்னா நாளைக்கு பிழைப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவனுக்கு ஒன்றுமே ஓடலை. சரி, இருந்தாலும் குருநாதர் ஆச்சு, இவர் சொல்கிறாரு, கண்ணை மூடிட்டு பின்னாலே போகிறான். அப்போ சொல்கிறாரு, இப்போ உனக்கு 500 கிடச்சிதுன்னு சொன்னால் நீ பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். இன்றைக்கி 10,000 கையில் கிடச்சிருக்கு, நீ சொந்தக்காரங்க நண்பர்கள் பட்டாலும் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் தாறுமாறாக விருந்து வச்சிருவோன்னு இருறாரு. அதே மாதிரி அந்த 10,000 ஒரே நாளில் காலி பண்ணிடுறாங்க. இந்த பக்தனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னப்போ எல்லாத்தையும் இன்றைக்கி முடிச்சிட்டான்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவனுக்கு தூக்கமே இல்லை. ஆனால் காலையில் எழும்பி பார்த்தான்னு சொன்னால் அந்த மாட்டு தொழுவத்தில் புதுசாக ஒரு பசு மாடும் கண்ணிக்குட்டி நின்றுட்டு இருக்கு. இவருக்கு என்ன ஒன்றும் ஓடலை, நம்ம தான் விற்றுட்டோமே, இங்கே புதுசாக ஒரு மாடும் கண்ணிக்குட்டி நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான். இதெல்லாம் போட்டு எதுக்கு யோசிக்கா, மாட்டை பற்றிட்டு வா அன்னைக்கு சந்தையில் விற்றுருவோன்னு சொல்லி அதையும் கொண்டு போய் அன்னைக்கு சந்தையில் விற்றுடுறாங்க. ஒரு 10,000 கிடைக்குது. அன்னைக்கும் பழைய விருந்து தான், எல்லாருக்கும் 10,000 விருந்து வச்சிடுறாங்க. பார்த்தானா அப்படி டெய்லி அவங்க இப்படி விற்று விற்க வேண்டியது, டெய்லி காலையில் புதுசாக ஒரு மாடு கண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்கோம். ஒரு 8ஆவது நாள் இந்திரன் ஓடி வந்துடுறான். எப்பா நான் டெய்லி புதுசாக மாட்டை கண்ணுக்குட்டி கொண்டு கட்ட வேண்டியிருக்கு, நீ டெய்லி அது விற்று காசாக்கிடுறா, என்ன அவன் ஆளை விடப்பா, நான் அவன் பக்தனுக்கு வேண்டிய வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துட்றேன்ற மாதிரி அவன் அவர் சொல்கிறான். இப்படி இந்த மாதிரி இந்த விதியை வெல்றதுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய கதைகள். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும், எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.